அமேசான் காடுகள் இல்ல, அமேசான் நதிகள். 30 நாட்கள் 30 பிசினஸ் வீடியோ. இன்னைக்கு நாள் 3 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அமேசான் பத்தி தான் பேச போறோம். இதை கண்டுபிடிச்ச ஜெஃப் பெசோஸ் அமேசான் காடுகளை நினைச்சு இந்த பேரை வைக்கல, அமேசான் நதியை நினைச்சுதான் இந்த பேரை வச்சாரு. ஏன்னா இந்த உலகத்தோட ஒன் ஆஃப் த பெரிய நதியில இதுவும் ஒன்னா இருக்கு. சரி, கதைக்கு வருவோம். இன்டர்நெட் தான் ஃபியூச்சர்னு ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட பெசோஸ், நம்ம ஏன் வெண்டருக்கும் பையருக்கும் நடுவில் ஒரு பாலமா இருக்கக்கூடாது, ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் உருவாக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்படி ஆரம்பிச்சது தான் அமேசான். அந்த அமேசான்ல அவர் ஃபர்ஸ்ட் புக்ஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன் புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல புக்ஸ் தான் இருந்தது. ஸோ இவர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவரால் ஈஸியாக அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லாமல் 45 கண்ட்ரிக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடிஞ்சது. இவரோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் பையர்ஸ் நிறைய பேர் நேரில் கடைகளில் போய் எவ்வளோ தேடினாலும் கிடைக்காத புக்கெல்லாம் இவங்கள்ட்ட இருந்தது. அதுவும் இல்லாமல் விலை கம்மியாகவும் ஹோம் டெலிவரியோட சேர்த்தும் இருந்ததுனால நிறைய பேர் அமேசானை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம ஏன் எல்லா ப்ராடக்ட்ஸும் விற்கக்கூடாது, ஏன் புக்ஸ் லிமிட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு 2002 ட்ரெஸ், எலக்ட்ரானிக்ஸ், டாய்ஸ்னு எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி படிப்படியாக வளர்ந்து வந்துட்டு இருந்த அமேசான் கிண்டல், ஃபயர் டிவி, ஃபயர் டேப், எக்கோ ஸ்பீக்கர், அமேசான் ஃப்ரெஷ் இப்படின்னு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணி இன்னைக்கு 2025ல த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மாக இருக்காங்க. அமேசான் மாதிரி ஆன் த ஃப்ளோவில் போனால் கூட ஜெயிச்சிடலாம் போல. இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்வீட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் எந்த ஒரு இன்கமும் இல்லாமல் டெவலப் ஆகிட்டு இருந்த ஸ்டேஜில் அவங்களோட ஹஸ்பண்ட் ட்ரீமை சப்போர்ட் பண்ணி ஒய்ஃப் தான் ஃபினான்ஷியலி எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நீங்களும் உங்கள் கனவுகளை நோக்கி ஓட ஆரம்பிங்க, உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுங்க. அடுத்த பிசினஸ் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.